உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவன் வேற நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கானே. சாவி, ஒரு ரூம் சாவியை பொறுப்பே இல்லாமல் கீழே போட்டு போயிருக்கானுங்க. வர வர ஒருத்தனுங்க பொறுப்பே இல்லை, கொஞ்சம் கூட பயபக்தியே இல்லை. எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு வாட்டி சாம்பிராணி போக போட்டால் சரியாயிடும். முந்நூற்றி 6 இந்த நம்பரை தானே அந்த படுபாவி ராசியான நம்பருன்னு சொன்னா. ஏன் இந்த நம்பர் அவனுக்கு மட்டும் தான் ராசியா இருக்குமா? எனக்கு இருக்காதா? எனக்கு கூட ஒரு வேளை ராசியா இருக்கலாம். எவன் கண்டா? நம்மளே ஒரு ராசியான ஆள் தான். ஜஸ்ட் மிஸ்ஸு. எப்படியோ சாவியை வச்சுட்டு போயிட்டான். செல்லோம்ல, இன்னும் ஒண்ணே ஒண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ். அப்பா சாமி, என்னங்க முடியல. ஐயோ ஏங்க, ஒரே ஒரு சேர் மட்டும் எடுத்துட்டு வரீங்களா? ஏய், உனக்கு என்ன? தூக்கி வைக்கிறது நாள் இல்ல, என்னாலாம் முடியாதுமா. ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க, நம்ம தான் ஜெயிக்கணும். அங்க பாருங்க அவங்க எத்தனை சேர் அடிக்க வச்சிருக்காங்கன்னு. போங்க. சரி, ஒண்ணே ஒண்ணுதான். என்னங்க அங்க பாருங்க, சரவணன் அடுத்த சேர் எடுத்து வச்சிட்டாரு. போங்க, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க. என்னால முடியாதுடி. ஏன்? அப்பா, இதுக்கு மேல உன்னை தூக்கணும்னா கிரெயின் தான் கொண்டு வரணும். ஐயோ அம்மா, சத்தியமா முடியலடி. ஹேய், என்ன பாக்குற? அடுத்த சேர் எடுத்து வைக்கணுமா? உங்க பாருங்க. ஒரு 2 நிமிஷமாவது ரெஸ்ட் கொடு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஐயோ. ஓகே ஓகே, டேக் யூ ஓன் டைம். எல்லாரும் ஜாலியா சிரிச்சு சந்தோஷமாவா இருக்கீங்க? அதுவும் ஏன் கண்ணு முன்னாடியே. இருங்க வரேன். அவரு இந்த ரிசார்ட்டோட மேனேஜர் தானே? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மேடம், என்ன வேணும்? ஏன் சார், அங்க சில பேர் கேம் விளையாடிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்களா? இல்லைங்களே. என்ன பெர்மிஷன் கொடுக்கலையா? அப்புறம் எப்படி அவங்கள விளையாட அலோவ் பண்ணீங்க? நார்மலா இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டோம் மேடம். கஸ்டமர் எது பண்ணாலும் நாங்க ஏதோ சொல்றது இல்ல. ஓ அப்படியா? எனக்கு அவங்க விளையாடுறது பயங்கர டிஸ்டர்பிங்கா இருக்கு. புரிஞ்சு போச்சு மேடம், நான் பாத்துக்கிறேன். இன்னும் ஒரே என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்?
இந்த சேர்லாம் இங்கே ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட் நடக்கும்போது கெஸ்ட்டு உட்காரத்துக்காக வச்சுருக்கோம். யாரை கேட்டு நீங்கள் கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க? சாரி சார், எங்களுக்கு தெரியாது. தெரியலன்னா கேட்கணும் சார். நீங்களா முடிவெடுத்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவீங்களா? யாரும் இங்கே விளையாடாதீங்க. சேரெல்லாம் அப்படியே வச்சுட்டு கிளம்புங்க. என்ன இது? என்ன ஐஸ்வர்யா, இவ்ளோ உயரத்துல உட்கார்ந்துட்டு இருக்க? உனக்கு பயமா இல்லையா? பார்த்து மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துற போற. அப்புறம் கை கால் எல்லாம் முறிஞ்சிரும். ஜாக்கிரதை. உன்ன மாதிரி ஒரு நோயாளிலாம் இப்படி விளையாட ஆசைப்படக்கூடாது. ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். புரியுதா? ஏய், பார்த்து பேசு. என்ன பிரச்சனை பண்ணோனே வந்திருக்கியா இங்க? எதுக்கு நாங்க எங்க போனாலும் ஃபாலோ பண்ணி வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? ஏய், சி வாய மூடு. இது ஒன்றும் வீடு கிடையாது, ரெசார்ட். இங்க நான் காசு கொடுத்து தங்கியிருக்கேன். நான் எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும் வருவேன். அதை கேட்க உங்க யாருக்குமே எந்த ரைட்ஸும் கிடையாது. ஐசே, நீ வா. எங்க? சரி வா. இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னு விளையாடுறதுக்கு உங்களுக்கே அசிங்கமா இல்லையா? ஹேய், நாங்க என்ன கேம் விளையாடினா உனக்கு என்ன? நீ இப்படி அநாகரிகமா வந்து தொந்தரவு பண்றியே, உனக்கு அசிங்கமா இல்ல? அதானே, அதெல்லாம் உனக்கு எங்க இருக்க போகுது? இருந்திருந்தா நீயே இப்படிலாம் பண்ண போற? இவகிட்ட என்ன விஜய் பேச்சு வேண்டி கிடக்கு? ஏய், இப்ப நீங்க இருந்து கிளம்ப போறியா இல்லையா? மகா, அவ தான் வம்புழுக்கணுன்னே வந்திருக்கால, அது தெரியுதுல உனக்கு. அப்புறம் ஏன் இவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? விக்ரம், கதறுங்க கதறுங்க, நல்லா கதறுங்க. என்ன காயப்படுத்திட்டு நீங்க எல்லாரும் ஹனிமூனுக்கு வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ ஈஸியா உங்களை சந்தோஷமா இருக்க விட்டுறவனா நானு? நான் பட்ட வேதனைக்கும் அவமானத்துக்கும் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். இனிமே என்னோட ஒவ்வொரு ஆக்ஷனும் இப்படிதான் கண்ணுல மிளகா பொடி வச்ச மாதிரி கத்திட்டே தான் இருக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.